வணக்கம். நெருப்பு தமிழர். தமிழக வெற்றி கழகத்தை அன்ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்கிறத நான் கடுமையாக எதிர்க்கிறேன். எதுக்கு இப்போ அன்ட்ரஸ்டட் தமிழக வெற்றி கழகத்தை சொல்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் 10% வாக்குகளாவது சும்மா தேர்தலுக்கு வந்தாவே 10% வாக்குகள் இருக்குது. 10லேருந்து 15% வாக்குகள் அவர்களுக்கு உறுதியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அன்ட்ரஸ்டட்னு எதுக்கு சொல்கிறீங்க? இந்த அரசியல்வாதிகள் அந்த அரசியல் விமர்சனம் சொல்லிவிட்டு நிறையா பேர் பஜ்ஜி ஜோச்சிக்கு 1000 ரூபா 1500 ரூபா ஒரு டிவி விவாதத்தில் கலந்துக்கிறது கொடுக்குறாங்க. அதில் உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு அடித்து விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், அன்ட்ரஸ்டட்னு எப்படி சொல்கிறீங்க? அந்த ஒரு அன்ட்ரஸ்டட் அவங்க தேர்தலுக்கு வரலை, அது வேறு விஷயம். தேர்தலுக்கு இப்போ இனிமேல் தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. ஆனால் இந்த அன்ட்ரஸ்டட் அப்படின்னா போகிற வர்றவரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இணையதளங்களில் வரக்கூடிய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டால் விஜய் தாங்க முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இணையத்தில் வாக்கெடுப்பு நடத்தினா மக்கள்கிட்ட கேட்டால் விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை அன்ட்ரஸ்டட்னு சொல்கிறீங்க? இதுக்கு எதுக்கு நீங்கள்லாம் கம்பு சுற்றிட்டு இருக்கீங்க? நான்லாம் அரசியல் விமர்சகர் அப்படின்னு. இதில் என்னங்கடா இதுக்கு அரசியல் விமர்சகர்ன்ற பேச்சுக்கு அன்ட்ரஸ்டட்னு நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நாம் தமிழர் கட்சி ஒரு காலத்தில் தேர்தலில் கலந்துக்கிட்டும் போது அது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வாக்கு எண்ணிக்கையின் போது போட்டதே கிடையாது. அதில் மற்றவை அப்படிங்கிற ஒரு பட்டியலில் தான் நாம் தமிழர் கட்சி இருக்கும். அதுலேயும் எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு அயோக்கியத்தனத்தை செய்தது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊடகங்களும். அப்படிப்பட்ட இந்த அயோக்கியத்தன ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியை ஒரு கட்சி பட்டியலே சேர்க்கலை. அவங்க 1% வாக்குகள் 1.1% வாக்குகள் பெற்றாங்க. அதற்கப்புறம் இப்போ 8.2% வாக்குகளை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்கள இவங்க கடைசி வரைக்கும் இதர பட்டியலில் தான் வச்சுருந்தான், மற்றவையில் தான் வச்சுருந்தான். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை அரசியலில் களம் காணும் போது இப்போ விஜய் ஒன்றும் அதாவது தியேட்டரில் முறுக்கு விற்றுட்டோ அல்லது முட்டுச்சந்தில் போய் நின்றுட்டு பீடி சிகரெட்டு விற்றுட்டோ வரல. அவர் ஒரு திரைப்படத்தினுடைய இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தை யாருங்க ஆட்சி புரிகிறது? தமிழ் திரையுலகத்தை ஆட்சி புரிய போனால் தெலுங்கு. தமிழ்நாட்டையும் ஆட்சி புரிகிறது தெலுங்கு. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு தமிழன் இன்றைக்கு அவர்தான் ஒரு முதல் தரமான ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரு. அப்படி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருக்கு வாக்குகள் விழுகுமா விழுகாதா? விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னால் காசு பணம் வாங்காமல் ஓட்டு போடுவாங்க. அதாவது இளைஞர்களிலிருந்து சாக போகிற கிளை வரைக்கும் ஓட்டு போடும். அதனால் இந்த அன்ட்ரஸ்டட்னு சொல்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன்.